வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து புதிய சிப் பொருத்தப்பட்ட அடையாள அட்டையை வெளியிட தீர்மானம். சுவிட்சர்லாந்தில் ஜூலை 1 முதல் மாறப்போகும் விடயங்கள் தொடர்பில் அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு செல்வோர் கவனம், சுவிஸ் இணைய பாதுகாப்பு நிபுணரின் எச்சரிக்கை. ஆர்காவ் கண்டோனில் வீட்டு தோட்டத்தில் திடீரென தோன்றிய பாம்பு. சுவிட்சர்லாந்தில் அடித்து நொறுக்கப்பட்ட டெஸ்லா கார் ஷோரூம். சுவிஸிலிருந்து பிரான்ஸ் மற்றும் இத்தாலி செல்பவர்களுக்கு எச்சரிக்கை. ஸ்கை ஆட்டோ ஆகே. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம். நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள். 01 93 708. சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா? யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா? அப்படியாயின் கவலையை விடுங்கள், நாம் இருக்கிறோம். புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல், நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம். அது மாத்திரமன்றி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் PR த்ரோய்ஹேண்ட் GmbH மட்டுமே. சுவிட்சர்லாந்தில் 2026 ஆண்டு முடிவில் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டை அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஐடி கார்டில் சிறிய சிப் ஒன்று பொருத்தப்படும். அந்த சிப்பில் உங்கள் முகம் மற்றும் விரல் தடங்கள் போன்ற தனிப்பட்ட பயோமெட்ரிக் தகவல்கள் சேகரிக்கப்படும். இது உங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிப் தொலைவிலிருந்து வாசிக்க முடியாது. ஐடி கார்டு உங்கள் கையில் இருக்கும் போது மட்டுமே அந்த தரவுகளை வாசிக்க முடியும். இந்த புதிய ஐடி கார்டு போலி ஆவணங்களை தடுப்பதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உருவாக்கப்படுகிறது. சுவிஸ் கடவுச்சீட்டில் ஏற்கனவே இந்த சிப் பொருத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன் 2021 ஆண்டு முதல் பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை கட்டாயம் செய்ததால் சுவிஸ் இந்த புதிய ஐடி கார்டை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. யாராவது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்க விரும்பினால் இந்த புதிய ஐடி கார்டு அல்லது பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் அவசியமாக தேவைப்படும். ஆனால் சுவிஸ் நாட்டுக்குள் மட்டும் அடையாள அட்டையை பயன்படுத்த விரும்புபவர்கள் பழைய நான் பயோமெட்ரிக் ஐடி கார்டை தொடர்ந்து பெறலாம். 2026 முன் வழங்கப்படும் பழைய ஐடி கார்டுகள் அவற்றின் காலாவதியான திகதி வரை செல்லுபடியாகும். இருப்பினும் வெளிநாடு செல்லும் நபர்கள் புதிய ஐடி கார்டை எடுக்கும்படி சுவிஸ் அரசு பரிந்துரைத்துள்ளது. இன்று ஜூலை 1 முதல் சுவிட்சர்லாந்தில் சில புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. இது மின்சார சைக்கிள்கள், வாகன ஓட்ட அனுமதி பயிற்சி, சுகாதார காப்பீடு மற்றும் போலி பொருட்கள் தொடர்பான விதிமுறைகளை உள்ளடக்கியுள்ளது. முதல் பெரிய மாற்றம் வேகமான மின்சார சைக்கிள்கள் தொடர்பானவை. இவை தற்போது மொபெட் என்ற வகையாக நியமிக்கப்படும். அதாவது இவை ஓடுவதற்கு லைசன்ஸ் பிளேட் அவசியம். அந்த வகை பைக்குகள் வழக்கமான சைக்கிள்களை விட வேகமாக ஓடும். இனிமேல் எந்த சாலையில் மொபெட் ஓட தடை இருக்கிறதோ அங்கு ஃபாஸ்ட் பைக் ஓடக்கூடாது. சில சாலைகளில் மட்டும் இது விதிவிலக்காக அனுமதிக்கப்படும். அடுத்து புதிய வகையான ஹெவி பைக்ஸ் என்ற கம்பீரமான மின்சார வாகனங்கள் அறிமுகமாகின்றன. இதில் 3 அல்லது 4 சக்கரங்கள் இருக்கலாம். இவை 450 கிலோ எடையும் 25 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் திறனையும் கொண்டவை. இவையும் தனி வகையாக சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. வாகன ஓட்ட அனுமதி பயிற்சி வகுப்புகளில் இனிமேல் புதிய பாடங்கள் சேர்க்கப்படும். குறிப்பாக ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டும் போது இருக்கும் உதவிகள் பற்றி கற்றுத்தரப்படும். உதாரணமாக லேன் அசிஸ்ட், ஆட்டோமேட்டிக் க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற தொழில்நுட்பங்கள் எப்படி வேலை செய்கின்றன, அவற்றின் நல்லவை மற்றும் தீங்குகள் என்ன என்பதையும் கற்றுக் கொடுக்கப்படும். மேலும் இனிமேல் போலி பொருட்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அதிக சலுகை வழங்கப்படுகிறது. அவைகளை வழக்கமான நேரத்தை வீணாக்க
எதிர்பார்க்காமல் நேரடியாக அளிக்க முடியும். சுகாதார காப்பீடு தொடர்பிலும் சலுகைகள் அதிகரிக்கப்படுகின்றன. இனிமேல் குடல் புற்றுநோய் பரிசோதனை வலயத்தை அதிக வயதுடையோர் மற்றும் சில நீண்ட நாள் நோயாளிகள் வரை விரிவுபடுத்தப்படுகிறது. மேலும் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நிலையை தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் குறைக்கப்படுகிறது. இந்த புதிய விதிகள் மக்கள் பாதுகாப்பையும் சுகாதார நலனையும் மேம்படுத்தும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டவை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க எல்லைகளை கடக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள், குறிப்பாக சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்தவர்கள், சமீப காலமாக விமான நிலையத்தில் அவர்களது மொபைல் மற்றும் சமூக ஊடக கணக்குகள் சரிபார்க்கப்பட்ட பின் நுழைவு மறுக்கப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து சுவிஸ் இணைய பாதுகாப்பு நிபுணர் ஸ்டெஃபன் கோச் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். அமெரிக்காவுக்கு செல்லும் போது தாங்கள் எதையும் தவறாக செய்யவில்லை என்றாலும் மொபைல் போன்கள், சமூக ஊடக கணக்குகள், படங்கள் மற்றும் செயலிகள் அதிகாரிகள் விருப்பத்தின்படி சோதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளதென்றும் அவர் கூறினார். இந்த சோதனையின் போது பாஸ்வேர்டுகள் மற்றும் மொபைல் அணுகலை கட்டாயமாக வழங்க வைக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் வைத்திருக்கும் தகவல்களில் குறிப்பாக அமெரிக்க அரசியல் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் குறித்த விமர்சனங்களை முன்கூட்டியே அழித்து விடுவது நல்லதென அவர் அறிவுறுத்துகிறார். சில சந்தர்ப்பங்களில் ட்ரம்ப் அல்லது அவரது அரசாங்கத்தை விமர்சிக்கும் பதிவுகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கே தடையாக மாறிவிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எச்சரிக்கை அமெரிக்காவின் கடுமையான எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் பயணிகள் தங்கள் மொபைலில் தேவையற்ற தகவல்களை முன்பே அழித்து விடுதல், சமூக ஊடகங்களில் அரசியல் தொடர்பான விமர்சனங்களை பகிர்வதில் கவனம் செலுத்துதல், விமான நிலையங்களில் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பாக இருத்தல், இவ்வாறு நடந்து கொள்வது அவர்களின் பயண அனுபவத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஆகாவ் மாநிலத்தில் உள்ள வெல்தைம் என்ற இடத்தில் கடந்த சனிக்கிழமை ஒரு வீட்டு தோட்டத்தில் வண்ணங்களுடன் கூடிய விஷமில்லாத பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு கோனிக் ஸ்நாட்டர் எனப்படும் பாம்பு வகையாக இருப்பதாக பாம்பு நிபுணர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த சம்பவம் சனிக்கிழமை இரவு 8:15 மணிக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் தோட்டத்தில் சிவப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களுடன் கூடிய பாம்பை பார்த்து உடனடியாக மாநில அவசர சேவை மையத்துக்கு தகவலை வழங்கினார். தகவலின் பேரில் வந்த மாநில காவல்துறையின் கண்காணிப்பு குழு பாம்பை பாதுகாப்பாக பிடித்து ஒரு விலங்கு நிபுணரிடம் ஒப்படைத்தனர். கிடைத்திருக்கும் தகவல்களின்படி இது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளமுள்ள பாம்பு எனவும் இயற்கையாக இது ஐரோப்பாவில் காணப்படுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் கண்ணாடி பெட்டியில் வளர்க்கப்படும் ஒரு விலங்காகும். போலீசார் இது வீட்டிலிருந்து தவறாக வெளியே வந்ததா அல்லது யாராவது வெளியே விட்டார்களா என்பதற்கான விசாரணையை தற்போது நடத்தி வருகின்றனர். இதையடுத்து போலீசார் பொதுமக்களிடம் சாட்சிகளை கேட்டுள்ளனர். யாராவது அருகிலுள்ள பகுதிகளில் பாம்பு வளர்த்து வந்தவர்கள் அல்லது இந்த விஷயம் பற்றி ஏதும் தகவல் தெரிந்தவர்கள் இருப்பின் அவற்றை முறையான வழியில் போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஸ்லீரன் பகுதியில் உள்ள பிராண்ட்ராசையில் அமைந்துள்ள டெஸ்லா கார் ஷோரூமில் கடந்த வாரம் ஒரு உடைப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் 54வது பிறந்த நாளோடு தொடர்புடையதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஷோரூமின் ஒரு பணியாளர் தொலைபேசி வழியாக இந்த தகவலும் வழங்க முடியாதென்றும் இதற்கான தகவல்களை ஐரோப்பிய ஊடகப் பிரிவிடம் கேட்கலாம் என்றும் கூறியுள்ளார். சூரிச் கண்டோன் போலீசார் இந்த சம்பவம் குறித்து அறிவிக்கப்பட்டு துரிதமாக சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். தற்போது இந்த விவகாரம் குறித்து மேலும் கூற முடியாதென அவர்கள் தெரிவித்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் டெஸ்லா நிறுவனத்துக்கு புதிதல்ல என்றும் அமெரிக்காவிலும் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. டெஸ்லா கார்களும் அதற்கான ஷோரூம்களும் சார்ஜிங் ஸ்டேஷன்களும் கடந்த ஆண்டுகளில் தாக்குதல்களுக்கு உட்பட்டுள்ளன. எலான் மஸ்க் ஒரு காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட போது இந்த தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அவரை அமெரிக்க அரசின் அதிகாரங்களை திறமையாக்கும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதும்
பலருக்கு கடும் எதிர்வினை ஏற்படுத்தியது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இத்தாலியின் ரோம் நகரில் டெஸ்லா ஷோரூம் ஒன்று தீ வைத்து அழிக்கப்பட்டது. இதன்போது 17 கார்கள் சேதமடைந்தன. அதே மாதத்தில் ஜெர்மனியின் பெர்லின் நகரிலும் பல டெஸ்லா கார்கள் எரிக்கப்பட்டன. பேர்ன் நகரில் ஒரு டெஸ்லா கார் மீது 2 முறை அறிவிப்பு எழுத்துக்கள் எழுதிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு தாக்குதல்களுக்கு பின்னணியாக டெஸ்லா நிறுவனமானது சில முக்கிய கிளைகளில் பாதுகாப்பு அறைகளை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் பணியாளர்களை பாதுகாக்க முடிகிறது எனவும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரீ ஜுவல்லரி. பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும், நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும், தாலிக்கொடி முதல் ஜொலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள். தொடர்புகளுக்கு 0433668009. 10 ஆண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது ராப்பர்ஸ்வில் பழைய நகரத்தில் புதுப்பொலிவுடன் இயங்குகிறது. இயற்கையோடு இளைப்பாற வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ். குளுகாஸ் 48640 ராப்பர்ஸ்வில் ஜோனா. தொடர்புகளுக்கு 55 210 1650. இந்த கோடை விடுமுறை காலத்தில் வெளிநாடுகளுக்கு பயணம் திட்டமிடும் அனைவரும் பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் நடைபெற உள்ள வேலை நிறுத்தங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும், இந்த வேலை நிறுத்தங்கள் உங்கள் விமானங்கள் மற்றும் இடமாற்றங்களை பாதிக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் ஏர்போர்ட் விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சார்ந்த 2 தொழிற்சங்கங்கள் ஜூலை 3ஆம் திகதி வியாழக்கிழமை மற்றும் ஜூலை 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளன. இது அந்த நாட்களில் விமானங்கள் தாமதமாவதற்கும் சில சேவைகள் ரத்தாகக்கூடிய சாத்தியத்துக்கும் வழிவகுக்கும். அதே நேரத்தில் பிரான்சில் ரயில் ஊழியர்கள் மற்றும் சில அருங்காட்சியக ஊழியர்களும் வேலை நிறுத்தம் செய்யும் திட்டத்தை வகுத்துள்ளனர். இது சுற்றுலா பயணிகள் பார்க்கும் முக்கிய இடங்களை மூடக்கூடும் என்பதை குறிக்கிறது. இத்தாலியிலும் இந்த கோடை காலம் முழுவதும் பல போக்குவரத்து வேலை நிறுத்தங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பஸ், ரயில், விமான சேவைகள் மற்றும் நகர போக்குவரத்து சேவைகளில் இடையூறுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலையில் பிரான்ஸ் அல்லது இத்தாலி போன்ற நாடுகளுக்கு பயணிக்க திட்டமிடும் அனைவரும் உங்கள் விமான மற்றும் ரயில்வே டிக்கெட்டுகளின் நிலையை முன்கூட்டியே சரிபார்க்கவும், வேலை நிறுத்த நாட்களில் மாற்று பயண திட்டங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். முக்கிய சுற்றுலா இடங்கள் மூடப்படலாம் என்பதால் பயண திட்டங்களில் மாற்றம் செய்ய தயாராக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவற்றை செய்து பயணத்தை அமைதியாக மற்றும் திட்டமிட்டபடி அனுபவிக்கலாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சுகாதாரத்துறையில் செயல்படும் ராடிக்ஸ் ஃபவுண்டேஷன் எனப்படும் லாப நோக்கமற்ற அமைப்புக்கு எதிராக ரான்சம்வேர் வகை சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் திங்கட்கிழமை உறுதி செய்துள்ளனர். இந்த தாக்குதலால் முக்கிய தரவுகள் திருடப்பட்டதோடு அவை குறியாக்கம் செய்யப்பட்டு பின்னர் டார்க்நெட்டில் வெளியிடவும் பட்டுள்ளன. இந்த சைபர் தாக்குதலுக்கு பிறகு ராடிக்ஸ் அமைப்பு சுவிட்சர்லாந்தின் தேசிய இணைய பாதுகாப்பு மைய தலைமையகம் மூலம் விசாரணை மற்றும் தகவல் அறிக்கையை தொடங்கியுள்ளது. ராடிக்ஸ் அமைப்பு தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களோடு பணிபுரிந்து வரும் நிலையில் அதில் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி நிர்வாகத்துக்குட்பட்ட பல பிரிவுகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தாக்குதலால் எந்த சேவைகள் மற்றும் தரவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் ராடிக்ஸ் அமைப்பு அரசு கணினி அமைப்புகளுக்கு நேரடி அணுகல் இல்லாததால் ஹக்கர்கள் அரசு தகவல்களுக்குள் நுழையவில்லை என்பது அதிகாரிகளின் உறுதிப்படுத்தலாகும். இந்த சம்பவம் சைபர் பாதுகாப்பின் அவசியம் மற்றும் தரவுகளை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் பாசல் பல்கலைக்கழகம் பேச்சலர் பட்ட படிப்பை 5 ஆண்டுகளுக்குள் முடிக்காத மாணவர்கள் எதிர்காலத்தில் செமஸ்டர் கட்டணத்தை இரட்டிப்பாக செலுத்த வேண்டி வரும் புதிய விதியை அறிவித்துள்ளது. இது 2026 முதல் செயல்படுத்தப்படும் என பல்கலைக்கழகம் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியின்படி பட்டப்படிப்பை 5 ஆண்டுகளில் முடிக்காமல் குறிப்பாக 13வது செமஸ்டரில் செல்லும் மாணவர்கள் அவர்களுக்கு தற்போதைய செமஸ்டர் கட்டணமான
750 சுவிஸ் பிராங்குகளை விட இரட்டிப்பாக 1700 பிராங்க் கட்டணம் வசூலிக்கப்படும். எனினும் இந்த கட்டண உயர்வை தவிர்க்க மாணவர்கள் பல்கலைக்கழகத்தோடு ஒரு படிப்பை முடிக்கும் திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை எழுதி அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகம் 5 ஆண்டுகள் கடந்த மாணவர்களை தனிப்பட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு அழைக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட சூழலை கருத்தில் கொண்டு அவர்களின் படிப்பை முடிப்பதற்கான வழிவகுப்பும் அதனை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வதும் இடம்பெறும். இவ்வாறு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நேரத்துக்கு பிறகும் பட்டம் பெறவில்லை என்றால் மட்டுமே இரட்டிப்பான கட்டணம் வசூலிக்கப்படும். பட்டப்படிப்புக்கு அடிப்படையாக குறைந்தது 3 ஆண்டுகள் தேவைப்படும். இருப்பினும் வேலை செய்வது, குடும்ப பொறுப்புகள், தேர்வுகளை மீண்டும் எழுதுதல் அல்லது படிப்புகளை மாற்றுதல் போன்ற காரணங்களால் பலர் 5 ஆண்டுகளை கடந்து பட்டப்படிப்பை முடிக்க நேரிடுகிறது. அதனால் பல்கலைக்கழகம் இந்த விதி மூலம் மாணவர்களுக்கு படிப்பை நிறைவு செய்ய உதவ விரும்புகிறது. அதே நேரத்தில் படிப்பு காலத்தை மிகவும் நீடிக்க அனுமதிக்காத விதமாகவும் இது அமையும். பாசல் பல்கலைக்கழகம் பேர்ன் பல்கலைக்கழகத்தின் விதிகளை பின்பற்றுகிறது. பேர்னில் 13வது செமஸ்டருக்கு பிறகு பட்டம் பெறாதவர்கள் கட்டணம் 750 பிராங்கிலிருந்து 1500 பிராங்காக உயரவுள்ளது. அதே நேரத்தில் கடுமையான சூழ்நிலைகளில் கட்டண உயர்வு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான சுவிட்சர்லாந்தின் முழுநேர வேலைவாய்ப்புக்கான சராசரி ஆண்டு சம்பளம் 81,500 சுவிஸ் பிராங்குகள் என்ற உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது. ஆனால் இந்த மொத்த சராசரிக்கு பின்னால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பெரிய சம்பள வேறுபாடு இன்னும் நிலவுவதாக புதிய அரசாய்வு சுட்டிக்காட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆண்கள் மற்றும் பெண்கள் சம்பளத்தில் உள்ள வேறுபாடு மிக முக்கியமானதாக உள்ளது. முழுநேர பணியாளர்களின் தொகுப்பில் ஆண்களில் 32% பேர் வருடத்துக்கு 104,000 பிராங்குகளுக்கு மேல் சம்பளம் பெறுவார்கள். ஆனால் அதே வேலையை செய்யும் பெண்களில் இதுபோன்ற சம்பளம் பெறுபவர்கள் 21.7% மட்டுமே. மேலும் உயர் மேலாளர்களின் நிலைப்பாட்டிலும் இந்த வேறுபாடு தென்படுகிறது. ஆண் மூத்த நிர்வாகிகள் சராசரியாக ஆண்டுக்கு 1,39,000 பிராங்குகளை சம்பளமாக பெறுகிறார்கள். அதே நேரத்தில் பெண்கள் 1,20,000 பிராங்குகள் மட்டுமே பெறுகின்றனர். இது சம்பளத்தில் சுமார் 14% குறைவாகும். இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தில் இன்னும் அதிகமாக பெண்கள் சம்பளத்தில் குறைபடுவதை உறுதிப்படுத்துகிறது. இதனால் சமத்துவம் மற்றும் பாலின நியாயம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாக அரசாங்கம் வலியுறுத்துகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.